உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்ற மாணவர்களின் மெரினா புரட்சி தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற இயல்பாகத்தான் எழுந்த கிளர்ச்சி. இதுவரை தமிழக வரலாறு இதை காணவில்லை. காரணம், நான் மாணவர் இயக்கத்தில் 1965 பங்கேற்றவர். அப்பொழுது அடக்குமுறை ஏற்பட்டது, துப்பாக்கிச்சூடு நடந்தது, தீக்குளித்தனர். இந்த போராட்டம் மெரினாவில் 10 லட்சம் மாணவர்கள் ஆங்காங்கு வீடுகளிலே இருந்து உணவும் தண்ணீரும் வந்து வழங்குகின்றார்கள். தங்களை தலைமை இல்லாத ஒரு போராட்டம், அரசியல் கட்சிகளின் ஊடுருவல் இல்லாத போராட்டம். இதில் சந்தடி சாக்கில் சில கட்சிகள் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் 10,000 பேர் உள்ளே இருந்தார்கள் என்று புதுக்கரடி விரட ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன். காரணம், துளியளவும் அரசியல் கட்சி வாடை இல்லாமல் நடத்தப்பட்ட போராட்டம், தலைமை இல்லாமல் நடத்தப்பட்ட போராட்டம் உலகிலேயே கிடையாது. எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. கொட்டுகிற மழையில், வாட்டுகிற குளிரில், நடுக்குகின்ற பனியில், கொளுத்தும் நெருப்பு வெயிலில் மாணவர்கள் கடற்கரையிலும் மைதானங்களிலும் தமிழகம் எங்கும், சிதம்பரம் பூங்காவா, தமுக்க மைதானமா, மெரினா கடற்கரையா, ஆங்காங்கு திடல்களிலே திரண்டு ஒரு சிறு அசம்பாவிதம் இல்லாமல் நடத்தப்பட்டது மெய்சிலிருக்க வைக்கிறது. மாணவர்கள் போராட்டம் தொடர்கிறது. நேற்றைய அறிக்கையில் மிக கவனமாக கொடுத்திருக்கிறேன். உச்சநீதிமன்றம் என்ன செய்யும் என்று யூகிக்க என்னால் இயலாது. முதலமைச்சர் OPS அவர்களுடைய முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். தமிழர்களின் உணர்வுகளை மதிப்பதாக கூறியிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் மெச்சுகிறேன். ஆனால் ஒன்று, என் அறிக்கையில் நேற்றே குறிப்பிட்டிருக்கிறேன், காட்டிலே உலகுகின்ற கொடிய விலங்குகளின் பட்டியலிலே இருந்து எந்த காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து 2011ஆம் ஆண்டு மந்திரி சபையில் இருந்து கொண்டு ஜூலை 11ஆம் தேதி நமது வீட்டு செல்ல பிராணிகளான பிள்ளைகளான காளை மாடுகளை கொண்டு போன அயோக்கியத்தனத்தை செய்தார்களோ அந்த பட்டியலிலிருந்து நீங்கள் நீக்க வேண்டும் என்று நேற்றைய அறிக்கையிலும் கூறியிருக்கிறேன். 2016 போன வருஷம் டிசம்பர் 15ஆம் தேதி பிரதமரை சந்தித்தேன். 20 நிமிடங்களில் 15 நிமிடம் ஜல்லிக்கட்டை பற்றி விளக்கினேன். மாட்டை அடக்குவதல்ல, மாட்டை தடுவது, embracing the bull, that backs to thousands and thousands of years. ஆனால் who are the real culprits? குற்றவாளிகள் யார்? காங்கிரஸ், திமுக. இப்பொழுது அதனால் நான் பிரதமரிடம் வைத்த கோரிக்கை எழுத்து மூலமாக, you delete the bulls from the list of wild animals. அந்த பட்டியலில் இருந்து நீங்க நீக்குங்க, அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுங்க. என்னுடைய இமெயிலை திரும்ப, என்னுடைய லெட்டரை திரும்ப ஒரு பார்க்கட்டும் எல்லா பிரஸும். அவர் அதில் ஒரு நோட் எழுதினார். அது மெமரண்டத்தில் ஒரு தாளை எடுத்து நோட் எழுதினார். எது அதை தடுத்து வைத்திருக்கிறது? தமிழ்நாடு அரசு ஆர்டினன்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் யோசனை சொல்லி இருக்கிறீர்கள். தமிழ்நாடு அரசு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்கிறது. மிருகவதை தடுப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஆர்டினன்ஸ் கவர்னர் வித்யாசாகர் ராவ் அதை பிரகடனம் செய்திருக்கிறார். சட்டசபையில் நாளை கொண்டு வர போகிறார்கள் அதை சட்டமாக்குவதற்கு. இந்த பீட்டா அமைப்பு 1980 அமெரிக்கா வெர்ஜீனியாவிலே தொடங்கப்பட்ட ஒரு அநியாயமான அமைப்பு, எத்தனையோ பிராணிகளை கொண்டிருக்கிற அமைப்பு. 2000 வருடத்தில் மும்பையை தலைமையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அமைப்பு இட் ஷுட் பி பேன். இந்த போராட்டம் என்பது திடீரென்று ஜல்லிக்கட்டுக்காக வந்த போராட்டம் அல்ல. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதற்கு கூட்டு குற்றவாளியாக இந்திய அரசு இருந்ததும், ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் கண்டுகொள்ளாமல் இந்திய அரசு இருந்ததும், காவிரி பிரச்சனையிலே சுப்ரீம் கோர்ட் நீதி வழங்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது முதலில் ஒத்துக்கொண்ட முகுல் ரோட்டக்கி 4 நாள் கழித்து அது முடியாது, பார்லிமெண்ட் ஒப்புதல் வேண்டும் என்று எங்கள் தமிழர்கள் தலையில் மத்திய சர்க்கார் கல்லை போட்டதும்,
மீத்தேன் செயல் கேஸ் பிரச்சனையிலும் கூட மத்திய அரசு எங்களுக்கு வஞ்சகம் செய்ததும், தேனியில் நீட்டுநோ கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத் வரை இருக்கிறது, அங்க அமைங்கள எங்க தமிழ்நாட்டு கொண்டாந்து நீட்டுநோ அமைக்கிறீங்க, அதை எதிர்த்து தடை வாங்கி 1.5 வருஷமாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். இது மொத்தமாக சேர்ந்து சுப்ரீம் கோர்ட் மதிச்சதா? காவிரி பிரச்சனையில, முல்லை பெரியார் பிரச்சனையில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அந்த மாநில அரசுகள். இதுக்கு பிறகும் தமிழர்கள் நம்ப தயாராக இல்லை, மாணவர்கள் நம்ப தயாராக இல்லை. டோன்ட் டேக் இட் அதர்வைஸ். ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். நான் தப்புன்னு சொல்லுவேன். தமிழ்நாடு அரசு பிரகடனம் கொண்டு வர சொன்னீங்களே, நீங்க பிரகடனம் கொண்டு வரல. Why you did not bring an ordinance? That is the $1 million question. நீங்க கொண்டு வாங்க. இந்த காங்கிரஸ் திமுக கொண்டு வந்தது கொடிய விலங்குகள் பட்டியல், அதுல இருந்து காளை மாடுகளை நீக்குங்க, மாணவர்கள் நம்புவாங்க. மீண்டும் ஏமாற தயாராக இல்லை மாணவர்கள். முதலமைச்சரை மதிக்கிறேன், வரவேற்கிறேன், அவருடைய அணுகுமுறையை மதிக்கிறேன். அவர் எந்த இடத்திலையும் போலீசார் கலவரத்தில் மாணவர்களை தாக்கவில்லை. ஏன் மதிக்கிறேன் தெரியுமா? லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது திமுக சர்க்கார் ஆட்சியில் கலைஞர் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டாரு. செயல் தலைவர் தான் எல்லாம் ஏற்கிறாரு. கோர்ட் வளாகத்தில் 70 வக்கீல் மாணவர்கள் கைய கால முடிச்சாங்க போலீசார். தீக்குளிச்ச அத்தனை பேரையும் வீட்டு சண்டையில் தீக்குளிச்சாங்க. தீக்குளித்தவர்களின் மரண வாக்குமூலங்களை எடுத்துக்கிட்டு போய் அதை மறைச்சிட்டாங்க. கல்லூரி பள்ளிகளை எல்லாம் மூடி மாணவர்களை ரோட்ல விட்டு அடிச்சாங்க. இதனால் தான் ஈழத்தமிழர்களுக்காக இதை விட வேகமாக வெகுண்டெழ வேண்டிய போராட்டம் அன்றைக்கு நசுக்கப்பட்டது. அங்கே ராஜபக்சே, இங்கே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, 2 பேர் குற்றவாளிகள். அப்படி தமிழ்நாடு அரசு காவல்துறையை ஏவி அடக்குமுறை செய்யல. அதனால நான் ஓபிஎஸ் மதிக்கிறேன். எனவே மாணவர்கள் ஏமாற தயாராக இல்லை. நீங்க even now I make an appeal to the honorable Prime Minister to promulgate an ordinance deleting the bulls from the list of wild animals. இதை செய்யுங்க, பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து ஆர்டினன்ஸை சட்டமாக்குங்க. ஆகவே மாணவர்கள் போராட்டம் நியாயமானது, தொடர்வது சரிதான். நான் அதனாலதான் நேற்றைக்கு போராட்டத்தை கைவிட சொல்லவில்லை. என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே திமுக செயல் தலைவர் மருமகன் இந்த தேர்தல் நேரத்தில் என் மீது எவ்வளவு கொடூரமான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களோ அதுபோல இப்ப மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது போராட்டத்தை நான் திரும்ப பெற சொன்னதாக. அப்படி எழுதின கை, சொன்ன நாக்கு இயற்கையின் முடிவுக்கு விட்டுறேன். நான் அரசியலுக்காக இல்ல, பதவிகளுக்காக இல்ல, எந்த உணர்வுகள் தமிழகத்திலே பொங்கி எழ வேண்டும், என் காலத்துக்கு பிறகாவது தமிழகம் விழிப்படைய வேண்டும் என்று நினைத்தேனோ அது என் கண் முன்னாலேயே நடக்கிறது. அரசியல் கட்சிகளை எவரும் நம்ப தயாராக இல்லை மாணவர்கள். இந்த மாணவர்கள் இவ்வளவு ஒழுங்கோடு கட்டுப்பாடு நடப்பார்கள் என்று உலகம் எதிர்பார்த்ததா? தமிழ்நாடு பெருமைப்படுகிறது அவர்களை நினைத்து. ஆகவே இன்றைக்கு முதலமைச்சருக்கு அவமரியாதை செய்ய வேண்டாம். நீங்கள், அவர் சின்சியரா செய்யறாரு. முதலமைச்சர் போலீஸை ஏவி நம்மளை அடிக்கல, அவருக்கு அவமரியாதை செஞ்சிடாதீங்க மாணவர்கள். ஆனா அதே நேரத்தில் யூ ஸ்டிக் டு தி கிரவுண்ட், அது தப்பு இல்ல. ஐ சப்போர்ட் யூ, யூ ஸ்டிக் டு தி கிரவுண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வரட்டும், லிஸ்ட் வந்து எடுக்க சொல்லி பிரச்சனை தீரும். இல்லாவிட்டால் இது ஜல்லிக்கட்டுக்காக நடக்கிற போராட்டம் அல்ல. பல ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்ட தமிழர்கள், அநீதி இழைக்கப்பட்ட தமிழர்கள், அவர்கள் கால கடை தீயன எழுந்திருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு இப்பொழுதாவது தமிழக மக்களினுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் போற்றி பாதுகாத்து வருகிற எங்களுடைய பண்பாட்டை எல்லா விதத்திலும் நாங்கள் என் பிள்ளைகள் அழகா சொல்லுது, பீட்டாவை பற்றி சொல்லுது. வெளிநாட்டில இருந்து செயற்கை ஹார்மோன்களை கொண்டாந்து திணிச்சு பால் எடுத்து எங்க நாட்டு மாடுகளை அழிக்கிறது எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளை சொல்லுது. I feel proud of my student community. இந்த மாணவர் சமுதாயத்தை எண்ணி பெருமைப்படுகிறேன். அரசியல் கட்சிகளின் பக்கம் வராதீர்கள், போராட்டத்தை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன்.